ஆளுநர் மாளிகைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுரை மற்றும் அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தாவேக அரசு மீதான புகார் குறித்த கடிதத்தை ஆளுநரிடம் அளிப்பதற்காக ஆளுநர் மாளிகைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் நித்யானந்தன். தாவேக அரசுக்கு எதிராக புகார் அளிப்பதற்காக ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆளுநர் அர்லேக்கருடன் அதிமுக நிர்வாகிகள் சந்தித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரம் என்ன? தமிழ்நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக 2 திராவிட கட்சிகளும் ஆளுநர் மாளிகை உள்ளே சென்றிருக்கிறார்கள். திமுகவும் ஆளுநர் மாளிகைக்கு உள்ளே ஆளும் தமிழக வெற்றி கழக அரசிற்கு எதிராக குற்றச்சாட்டை வைப்பதற்காக உள்ளே சென்றிருக்கிறார்கள். அதே போல அதிமுகவும் ஆளுநரை சந்தித்து குற்றச்சாட்டுகளை தமிழக வெற்றி கழக அரசு மீது வைப்பதற்காக உள்ளே சென்றிருக்கிறார்கள். 50 ஆண்டு கால திராவிட ஆட்சி காலத்தில் ஒருவர் திமுக ஆளுநர் மாளிகைக்கு உள்ளே சென்றிருந்தால் அதிமுக உள்ளே செல்லாது, அதிமுக உள்ளே சென்றால் திமுக உள்ளே செல்லாது. இப்படி இருந்த அரசியலை ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகாக மாற்றி இருக்கிறது என்று கூறலாம். அந்த வகையில் அதிமுகவும் திமுகவும் ஆளுநரை சந்திப்பதற்காக ஆளுநர் மாளிகை உள்ளே 2 திராவிட கட்சிகளும் இருப்பது வரலாற்றில் முதல் முறையாக இது நடைபெறக்கூடிய சம்பவம். இந்த விவகாரமே ஒரு முக்கியமான செய்தி தான். ஆகவே இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இருவருமே இந்த குதிரை பேரத்தை தான் குற்றச்சாட்டாக வைத்து வந்திருக்கிறார்கள். என்றால் திமுகவிற்கு பாதிப்பா அதிமுகவிற்கு பாதிப்பா என்றால் அதிமுகவிற்கு தான் பெருமளவிற்கு பாதிப்பு என்றால் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார்கள். திமுகவை சார்ந்தவர்கள் இன்னும் யாரும் அப்படி செய்யவில்லை. ஆகவே இருந்த போதிலும் அதிமுக தொடர்ச்சியாக குதிரை பேரத்தில் தமிழக வெற்றி கழக அரசு செய்திருக்கிறது. ஆகவே இந்த குதிரை பேரத்தில் ஈடுபட்டு தங்களுடைய எம்எல்ஏக்களை வாங்கி ராஜினாமா செய்ய வைக்கிறார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சபாநாயகரை சந்தித்து புகார் மனு கொடுத்திருந்தார்கள். சபாநாயகர் அதை விசாரித்துக் கொண்டிருக்கிறார். மறுபுறத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் மீது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். தகுதி நீக்கம் ஒருவரை செய்யும் பொழுது அவர் உடனடியாக தேர்தலில் போட்டியிட முடியாது. ஆகவே தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அதிமுக வலியுறுத்துகிறது. இந்த நேரத்தில் ஆளுநர் அர்லேக்கரை பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து புகார் கூறுவதற்காக அதிமுகவுடைய சட்டமன்ற கொறடாவும் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமிக்கு பொதுச் செயலாளருக்கு மிக நெருக்கமாக சமீப காலமாக இருக்கக்கூடிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் அதே போல அதிமுகவுடைய வழக்குகளை எல்லாம் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் இன்பதுரையும் ஆளுநரை சந்திப்பதற்காக உள்ளே சென்றிருக்கிறார்கள். சரியாக இவர்கள் செல்வதற்கு 15 நிமிடத்திற்கு முன்பாக திமுகவுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி, திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் மூத்த வழக்கறிஞருமான வில்சன், அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் உள்ளிட்டவர்கள் உள்ளே ஆளுநரை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று காலை பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இதே தமிழக வெற்றி கழக அரசின் மீதான ஒரு குற்றச்சாட்டை வைத்து அவர் ஆளுநரை சந்தித்திருக்கிறார். ஆகவே காலை முதல் ஆளுநருடைய அனைத்து அப்பாயின்மெண்ட்டுகளும் அரசியல் கட்சியினர் தமிழக வெற்றி கழக அரசின் மீதான புகார்களை அடுக்கடுக்காக கொடுப்பதற்காக தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலும் ஆளுநர் மாளிகையில் காலை முதலே அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் கட்சியுடைய முக்கிய பிரமுகர்களும் ஆளுநர் மாளிகைக்கு வந்த வண்ணமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு இருந்து வருகிறது. ஆகவே ஆளுநரிடம் குதிரை பேரம் குறித்து தான் 2 கட்சிகளும் புகார் கொடுக்கிறார்கள். ஆளுநர் என்ன செய்ய போகிறார், ஆளுநருக்கு வரம்பு எந்த அளவுக்கு இருக்கிறது, ஆளுநரால் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும், ஒருவேளை ஆளுநர் விசாரித்தால் குதிரை பேரம் நடந்திருக்கிறதா என்று விசாரிப்பதற்கு தனி காவல்துறை கிடையாது. தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை தான் இருக்கிறது. ஆகவே ஆளுநரால் விளக்கம் மட்டுமே அரசிடம் கேட்க முடியும். தொடர்ச்சியாக புகார் வந்து கொண்டிருக்கிறது. அரசு உண்மையாக குதிரை பேரத்தில் தான் ஈடுபடுகிறதா என்று அவர்கள் அந்த விவரத்தை மட்டுமே கேட்க முடியும். இவ்வாறுதான் இந்த சூழ்நிலை என்பது சூழலும் இருந்து வரக்கூடிய சூழலுக்கு இருக்கிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆளுநர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார், ஆளுநருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது, அதிகாரப்பூர்வமாக புகார்கள் தொடர்ச்சியாக வந்த வண்ணமாக இருக்கிறது. ஆகவே இந்த புகார்கள் குறித்தெல்லாம் ஆளுநரிடம் அரசியல் கட்சியினர் கொடுப்பது வழக்கம். ஆனால் ஆளுநர் என்ன செய்ய போகிறார் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய கேள்வி. ஆளுநர் அவருடைய வரம்புக்கு உட்பட்டு அவர் என்ன செய்ய முடியும்? ஆளுநரை பொறுத்தவரை அரசிடம் விளக்கம் கேட்கலாம். என்ன தொடர்ச்சியாக உங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் இருந்த வண்ணமாக இருக்கிறது. ஆகவே அரசிடம் நான் விளக்கம் கேட்கிறேன் என்று நோட்டீஸ் ஒன்று வேண்டுமானால் ஆளுநர் கொடுக்கலாம். அல்லது முதலமைச்சரையோ அல்லது மூத்த அமைச்சர்களோ அழைத்து என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஏன் எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை வைத்து வருகிறார்கள் என்ற ஒரு கேள்வி வேண்டுமானால் ஆளுநர் கேட்கலாம். இந்த வகையில் தான் அதிமுகவும் திமுகவும் குதிரை பேர விவகாரம் தொடர்பாக குற்றச்சாட்டுகளை வைப்பதற்கு ஆளுநரிடம் வந்திருக்கிறார்கள். ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக இந்த 2 திராவிட கட்சிகளும் அதிமுகவும் திமுகவும் கொடுத்த புகார் தொடர்பான விவரங்களை ஆளுநர் மாளிகையுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் காலையில் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில
தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆளுநரை சந்திக்கும் பொழுது அவர் என்ன குற்றச்சாட்டை ஆளுநரிடம் கூறினார் என்பது குறித்தான அந்த புகாரை ஆளுநர் மக்கள் மாளிகையுடைய எக்ஸ் வலைதள பக்கம், சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருந்தார்கள். அதே போல திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் ஆளுநர் மாளிகை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் முழுமையான குற்றச்சாட்டுகள் என்னென்ன வைத்திருக்கிறார்கள், ஆளுநர் அதற்கு நடவடிக்கை என்ன எடுக்கப் போகிறார் என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நித்யானந்தன்.